ஏய், என்ன பிஸியா இருக்கியா? ஆமாப்பா. இந்த சுந்தர நம்பி விட்ட ப்ராஜெக்ட் சரியா ஒர்க் பண்ணல அவன். அதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. அதுதான் சரி பண்றதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் அவனை நம்பி எந்த வேலையும் கொடுக்காதன்னு சொன்னேன். ஆரம்பத்திலேயே நீ தான் அவனை ரொம்ப நம்பின. எனக்கு தெரியும் இப்படிதான் எதையாவது சொதப்பி வைப்பான்னு. கூட படிச்சவங்கிறதுக்காக ஏதாவது உதவி பண்ணலாம். அதுக்காக ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து அவனை செய்ய சொன்னா சரிப்படுமா? இல்லப்பா, அவன் நம்பிக்கையானவன் அதான். இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. கவனமா இரு, நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். உங்க அம்மா வேற ஃபோன் பண்ணியிருந்தா. எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. சரிப்பா, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிடா, வரேன். ஆமா, எதுக்காக இவன் நம்மள வர சொன்னா? எனக்கு என்ன தெரியும், கொஞ்சம் பொறுமையை இரு. என்ன ஏதுன்னு பாப்போம். உன் மகனை பத்தி ஏதும் சொல்ல போறானா என்னமோ, இல்ல உன் மகன் ஏதாவது பணங்கினம் கொடுத்து வச்சிருந்தானா என்னமோ. அவன் இருக்கிற வரைக்கும் தான் என்ன மதிச்சது கிடையாது. இப்ப உங்க மவன் போய் சேர்ந்துட்டான். இன்னும் என்ன எதுக்கு இப்படி பாடா படுத்துறீங்களோ தெரியல. இவன் கடனை சொன்னாமனா என்ன செய்யறது? அடியே, என்னதான் சொல்றான்னு பாப்போம். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. ஏங்க, ஒருவேளை உங்க மவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னு ஏதாவது இருந்தா அதுவள நம்ம தலையில கட்டுறதுக்கு பாப்பானோ? நான் அதை பத்தி யோசிக்கலையே. ஒருவேளை இருந்தாலும் இருக்கும், யாருக்கு தெரியும். அவன் தான் மிலிட்டரிக்கு போன இடத்துல அங்கேயே ஒருத்திய பார்த்து கெட்டிக்கிட்டு செட்டில் ஆயிட்டான். நம்ம மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் தானே. கடைசியா செத்துட்டான்னு சொல்லி தகவல் வந்தப்பதான் என்னன்னு போய் பார்த்தேன். பொண்டாட்டிக்காரி நல்ல மூக்கு மொழியுமா தான் இருந்தா. எங்க கையோட கூட்டிட்டு போன்னு சொல்லுவான்னு நினைச்சு நான் சாட்டி நைஸா ஓடியாந்துட்டேன். இப்ப என்ன நிலைமையோ யாருக்கு தெரியும், எங்க கிடக்காலோ. நம்ம சாதி சனத்துல உன்னை பார்த்து கெட்டியிருந்தா இந்த நிலைமை வருமா? கடைசியில அனாதை பணமா தான் போய் சேர்ந்தான். சரி சரி, வாயை மூடிக்கிட்டு இருங்க, வாரான் அவன். வாங்கப்பா, வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன இங்கேயே வந்துட்டீங்களா? ஆபீஸ்க்கு வர சொல்லியிருந்தேன் உங்களை. சரி வாங்க போவோம். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. என்ன விஷயம்? அவசர அவசரமா வர சொல்லியிருந்தேன். 2 நாள் முன்னாடியே ஃபோன் பண்ணியிருந்தேன். எனக்கு தான் வர முடியல. அதான் இப்ப வந்தோம். ஐயோ அம்மா, இங்க நின்னா பேச முடியும்? இங்க தூசி ரொம்ப பறக்கும். வாங்க ஆபீஸ்க்கு போயிருவோம். சரி சரி, வா போவோம். ஏங்க, நல்ல வசதியா தான் இருக்கான் போல. காரெல்லாம் பெரிய பெரிய காரா வச்சிருக்கான். ஏங்க ஜாக்கிரதையா இருங்க. அப்படி அவளை கூட்டிட்டு போக சொன்னான்னு வச்சுக்கோங்க, எங்களால முடியாது. நாங்களே அன்னன்னைக்கு கஞ்சியை காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்டலாம் எதுவும் இல்லைன்னு கையை விரிச்சிருங்க. அவன் பாடு அவ பாடு, என்னத்தையும் பண்ணுதாவோ, நமக்கு என்ன வந்துச்சு? அப்படி எப்படி சொல்ல முடியும் சொன்னானா? அவனுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? என்னதான் இருந்தாலும் அவ என் மகனோட பொண்டாட்டி. நம்மள நம்பிதான் வந்திருப்பாளா இருக்கும். அவன் விஷயம் இல்லாம நம்மள கூப்பிட்டு இருக்க மாட்டான். ஓ, கொஞ்சமாவது உமருக்கு அறிவு இருக்கா? அடுத்த ஜாதிக்காரிய ஊர்ல கூட்டி போய் எப்படி வைக்க முடியும்? அதுவும் இல்லாம அவளுக்கும் அவ பிள்ளைக்கும் பாக்குறதுக்கா நம்ம இருக்கோம். யோ, உமருக்கு மவனே இல்லைன்னு போயிட்டான். பின்ன என்ன வேண்டி கிடக்கு? அதுவும் இல்லாம என்னமோ ஏமாவும் பொண்டாட்டியா? அப்படி இல்லல்ல. உமருக்கு 2ஆம் தரமா தானே நானே வாக்கப்பட்டிருக்கேன். இங்க பாரு, அவளெல்லாம் கூட்டியாந்து அங்க வைக்கிறதா இருந்தா என்னால முடியாது. நான் வீட்டை விட்டுட்டு போயிருவேன். 2ல 1 முடிவு பண்ணிக்கிறோம். யோ, அவன் இங்கே ஒரு வேலையை வாங்கி கொடுத்து எங்கேயாவது உட்கார வைப்பான். இவன் நல்ல வசதியா தானே இருக்கான். ஃப்ரெண்டுக்காக அது கூட செய்ய மாட்டானா? சரி, அந்த விஷயமா தான் கூப்பிட்டுருக்கானா, என்ன விஷயமா கூப்பிட்டுருக்கான்னு தெரியல. நீ வாயை மூடிக்கிட்டு கம்மனு இரு. வா செல்லா, என்னை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா 1 ஹவருக்கு யாரையும் உள்ள விடாதீங்க. எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சரிங்க சார். யாரா இருந்தாலும் சரி, புரிஞ்சதுல? என்னோட ஒய்ஃப் வந்தாலும் வருவா. கண்டிப்பா அவளை உள்ள அலோவ் பண்ணாதீங்க. இங்கேயே உட்கார வைங்க. அப்புறமா நான் வந்து பேசிக்கிறேன். ஓகே சார். இவர் பிசாட்டி சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பொம்பளை ஏற்கனவே சரியான ராங்கி பிடிச்சவா. போன தடவை வந்து என் கண்ணாடியை உடைச்சிருவேன்னு என்ன பாடு படுத்தி எடுத்துச்சு. இந்த தடவை வந்து என்னெல்லாம் ஆட போதோ தெரியல. சரியான லூசு பொம்பளை. காஃபி எடுத்துக்கோங்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயமா எங்களை வர சொன்ன? அத முதல்ல சொல்லு. நானும் நேரடியா விஷயத்துக்கு வர்றதுக்கு தான் பிரியப்படுறேன். ஏன்னா என் நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. உங்க மகன் செத்த பிறகு நீங்க அவன் பொண்டாட்டியோ பிள்ளையோ போய் பார்க்கவே இல்லை. ஏன் எதுக்குன்னு நான் கேட்கவும் விரும்பல. ஆனா இப்ப அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. அவ மாசமா வேற இருக்கா. இன்னொரு குழந்தை வேற இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க பாரு தம்பி, அவன் நாங்க யாருமே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போய் எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் கட்டிக்கிட்டு அந்த ஊர்லயே செட்டில் ஆயிட்டான். அவன் செத்த பிறகுதான் அப்பாங்கிறதுக்காக இவர் போய் அவன் முகத்தை பார்த்து அடக்கம் வரைக்கும் இருந்துட்டு வந்தாரு.
அது உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சம்மதம் இருக்கலாம். ஆனா எங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்மதம் இருக்கு? என்னம்மா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? செத்து போனவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சம்மந்தம் இருக்கலாம்னு பேசுறீங்க? ஏங்க, செத்தது உங்க மவன், அந்த பொண்ணு உங்க மருமக. அவ வயித்துல வளர்ற குழந்தையும் அவ கையில வச்சிருக்காளே சின்ன குழந்தை, அதுவும் உங்க பேரம் பேத்திய. என்ன நினைப்புல பேசுறீங்க நீங்க? வாய மூடு தம்பி. நாங்க வேண்டான்னு சொல்லிதான் அவன் ஒரே அடியா எங்களை உதறி தள்ளிட்டு போனான். உயிரோட இருக்கும்போதே எங்களை கண்டுக்கல. நாங்க யாரும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணினான். அவன் செத்த பிறகு எப்படி அவன் குடும்பத்துக்கு நாங்க பொறுப்பாவோம்? எல்லாரையும் எங்க தலையில கட்டிடலான்னு பாக்குறியா? அவ பெசாட்டி அவ ஊர்ல கிடந்திருப்பா. உன்னை யாரு போய் தலைய உள்ள விட்டு கூட்டிட்டு வர சொன்னா? என்னம்மா நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பெறாட்டாலும் அவன் உங்க மகன் தானே. ஏன்னா அவங்க அப்பாவை நீங்க 2ஆம் தரமா கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க. எப்ப நீங்க இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சீங்களோ அப்பவே அந்த குடும்பம் உங்களோட தானே. என்ன பேசுறீங்க? அந்த பொண்ணு ஆசிரமத்துல வளர்ந்தவ, அவளுக்கு யாரும் கிடையாது. அவன் கல்யாணத்துக்கு போனதுனால எனக்கு எல்லா விவரமும் தெரியும். அவன் சாவும் போது கூட உங்க அட்ரஸ கொடுத்துட்டு சாகல, ஏன் அட்ரஸ அவ கையில கொடுத்துட்டு தான் செத்துருக்கான். அவனுக்கு ஏன் மேல உள்ள நம்பிக்கை கூட உங்க மேல இல்ல. அந்த பொண்ணை எப்படி அனாதையா விட முடியும்? நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? ஆனா உங்களுக்கு உங்க பேரம் பேத்தி தேவை இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஒரு ஆறுதலா இருங்க. உங்களுக்கு மாசம் மாசம் பணம் நான் அனுப்புறேன். அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க. இங்க இருந்தா என் பொண்டாட்டி நாளுக்கு நாள் சந்தேகப்படுறா. அந்த பொண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதா தப்பா நினைக்கிறா. அவளுக்கு சாயறதுக்கு ஒரு தோல் வேண்டும். அத யாரு கொடுப்பா சொல்லுங்க? அந்த பொண்ணு மாசமா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த பொண்ணை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் வேணும். ஒரு வேலைக்காரிய எத்தனை நாளைக்கு நாம வைக்க முடியும்? நீங்க உங்க மகனுக்காக இல்லாட்டாலும் நான் அனுப்புற காசுக்காகவாது அவளை நல்லா பாப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதான் உங்களை வர சொன்னேன். என்ன பேசுற? நானே வயசானவன். என் மகனே கடைசி வரைக்கும் என்ன அப்பனா ஏத்துக்கல. எனக்கு ஒரு துணை வேணும்னு இவளை கட்டிக்கிட்டேன். அதுக்காக அவன் கோவத்துல போனவன் தான். அதுக்கப்புறம் என்ன அப்பனா கூட மதிக்கல. இப்ப அவன் பொண்டாட்டிக்காரிய விட்டுட்டு அனாதையா போய் சேர்ந்துட்டான். அவன் பொண்டாட்டி பிள்ளையில வயசான காலத்துல என்ன பார்க்க சொன்னா எப்படி? உன் காசுக்கு ஆசைப்பட்டு அவளுக்கு வேலை செய்ய சொல்றியா? என்ன பேசுறீங்க? என்னப்பா பேசுறீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? கூட படிச்ச ஒரே காரணத்துக்காக அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவளை நான் இங்க கூட்டியாந்து வச்சிருக்கேன். ஆனா அவன் உங்க மகன். அந்த குழந்தை முகத்தை பாருங்க, உங்க பேத்தி. அவளை ஏத்து கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்பா? அவ உங்க மருமக. உங்களுக்கு கொஞ்சம் கூட அவ மேல ஈவு இறக்கமோ பாசமோ இல்லையா? இங்க பாரு தம்பி, நீ எம்பட்டு காசு கொடுத்துருவ? இல்ல மாசம் எம்பட்டு கொடுத்துருவ? ஒரு 10,000மோ 15,000மோ 20,000மோ கொடுப்ப. அதுக்காக அவளுக்கு அடிமை வேலைலாம் எங்களால பார்க்க முடியாது. நான் நிம்மதியா இருக்கிறேன். தயவு செஞ்சு சின்ன பிள்ளைக்கு பிஎல்இ போடுற வேலைய என்கிட்ட கொடுத்துறாத. என்னால முடியாது. நானே இந்த வயசுல புள்ள பெத்துக்க தெரியாமலா இருக்கேன். நான் ஏன் குழந்தை பெத்துக்கல? நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறோம். இங்க பாரு, எங்களாலலாம் எதுவும் முடியாது. இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஈவு இறக்க இல்லாதவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க காசுக்காக அவளை பார்த்தாலும் நல்லா பாத்துக்க மாட்டீங்க. அவளை அவ கால்ல நிக்கிறதுக்கு எப்படி உதவி செய்யணுமோ நான் செஞ்சு அவ கால்ல அவளை நிக்க வைப்பேன். உங்க மகன் சாகும்போது நம்பிக்கையா என் நம்பரை கொடுத்துட்டு போயிருக்கானா? அவனுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்? அந்த பொண்ணு அவ கால்ல நிப்பா. அவ குழந்தைகளை அவளே பாத்துக்குவா. அவ இந்த சமுதாயத்துல ஒரு இடத்துல நல்ல பொண்ணா நிப்பா. அவளுக்கு நானே இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவ குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிற மாப்பிளையா பார்த்து வைப்பேன். அவ சின்ன வயசுலயே ஏன் இப்படி விதவையா நிக்கணும்? அவளுக்கு இன்னொரு கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். நீங்க கிளம்பலாம். ஏன் இவள பேசுற நீ? அவளை கொண்டு எங்கேயாவது ஆசிரமத்துல விடு. ஏற்கனவே ஆசிரமத்துல இருந்தவ தானே. ஆசிரமத்திலேயே விடணும்? அதான் நல்ல மூக்கு முழியமா இருக்காளே. இத்தனை நாளா நீ தானே வச்சு பாத்துக்கிட்டு இருந்த. உனக்கு அவளுக்கு இடையில எதுவும் இல்லாமலா இருக்கும்? அவளை 2ஆம் தரமா நீயே கெட்டிக்கோ. நல்ல வசதியா தானே இருக்க. நீயே வச்சு பாத்துக்க. நாங்க கிளம்புறோம். வாய மூடுமா? என்ன பொம்பளை? இந்த மாதிரி தராதரம் தெரியாம உன்னை கூப்பிட்டு வச்சு பேசின பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஒழுங்கு மரியாதையா வெளிய போயிரு. பெத்த பொண்ணு வயசுல இருக்கிறவள உன் மவன் கெட்டிக்கிட்டானேன்னு சொல்லி நானே அவன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன்.
ஏன்டா இவ்வளவு வயசு வித்தியாசத்துல 10 வயசு 15 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னு. அப்போ அவ என்ன விரும்பினா மனசார, நானும் அவளை விரும்பினேன். எவ்வளவோ அவகிட்ட சொன்னேன், அவ கேட்கல. என்னதான் கெட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னா, அதுக்காக கெட்டிக்கிட்டேன்னு சொன்னான். ஆனா என்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசுற, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? மரியாதையா வெளிய போ. அவளுக்கு எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு. சரிதான் போடா. நானே 15 வயசு வித்தியாசத்துல தான் இவரையே கெட்டியிருக்கேன். இவரை பிடிச்சி தானே கெட்டியிருக்கேன். அத மாதிரி அவ உன் கூட இத்தனை நாள் இருந்திருக்கா. என்னமோ அவளுக்கு உனக்கு இடையில ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி பேசுற. சீ போடா. இன்னொரு வார்த்தை அந்த பொண்ணை என்னையும் தப்பா பேசுன, நோக்க அறுத்து போடுவேன். மரியாதையா வெளியே கிளம்பு. சரிதான் போடா. என்னமோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி பூசி முழுப்புற. பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்தாமலா இருந்திருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. உன் பொண்டாட்டி சந்தேகப்படுறானா, அதுல அர்த்தம் இருக்க போய் தானே சந்தேகப்படுறா. என்னமோ ஒண்ணுமே இல்லைங்கிற. உன் பாடு அவ பாடு. ஏங்க வாங்க கிளம்புவோம். சீ, நீ எல்லாம் என்ன பொம்பளை? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் இங்க உட்கார வச்சு பேசுற பாரு. என்ன சொல்லணும்? மரியாதையா வெளியே போ. அடியே ஸ்டெல்லா, என்ன உள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடி யோக்கியதை இருக்கு? இது என் புருஷனோட ஆபீஸ். இங்க நான் தான் மேடம். நான் வச்சதுதான் சட்டம். நீ என்ன உள்ள போக கூடாதுங்கிற? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அங்க மீட்டிங் நடக்குது. என்ன மீட்டிங் எனக்கு தெரியாம? அப்படின்னா அவர் காலையிலே சொல்லியிருப்பாரு. தெரியலம்மா. ஒரு ஆளும் ஒரு லேடியும் வந்தாங்க. அதனால அவங்க உள்ள போய் ஏதோ பர்சனலா பேசிட்டு இருக்காங்க. சரி, என்ன பேசுறாங்கன்னு நாம ஒட்டு கேட்க முடியுமா? அப்படி கேட்கறதா இருந்தா இங்க போனிக்கின்னு இருந்து ஏதாவது இங்க இருந்து அங்க பண்ணேன்னு வச்சுக்கோ. அவர் திடீர்னு மறந்து போய் ஆன்ல வச்சாருனா நாம கேட்கலாம்ல. அப்படி ஏதாவது இருக்கா? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முறைக்கிற? ஏன் புருஷன் பேசுறத நான் ஒட்டு கேட்க முடியுமான்னு கேக்குறேன். இதுல என்ன இருக்கு? அப்படிலாம் எதுவும் கேட்க முடியாது. சாரு பர்சனலா ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அங்க என்ன நடக்குன்னு இங்க உட்காந்துட்டு கேட்க முடியாது. இது எப்படி முடியாது? உனக்கு தெரியாதுன்னு சொல்லி உனக்கு கூறு கிடையாது. உனக்கு சம்பளத்துல ஒரு 200-300 ரூபாய கூட போட்டு தர சொல்றேன். ஒழுங்கா ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அவர் என்ன பேசுறது ஏது பேசுறாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஒழுங்கா நீங்க கிளம்புங்க. இது ஒன்றும் உங்க வீடு இல்ல குசும்பு பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும். இது ஆபீஸ். ஆமா, என்னமோ வீட்டுல தான் குசும்பு பேசுவாவோ, இவ்வளவு ஆபீஸ்ல குசும்பு பேசாத மாதிரிலாம் சொல்றா. ஐயோ மேடம், உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க பாரு. என்ன சொல்லணும்? உனக்கு சம்பளத்துல 1000 ரூபாய் குறைக்க சொல்றேன். அப்பதான் நீ அடங்குவேன். எனக்கு இந்த ஆபீஸ்ல வெளியே போங்க நான் சொல்றேன். உனக்கு 1000 ரூபாய் சம்பளத்துல குறைக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஏய் சுப்பு, நீ எப்ப வந்த? எதுக்கு இப்ப இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? இப்பதாங்க வந்தேன். என்ன உள்ள விட மாட்டேங்கறா. என்னமோ மீட்டிங் நடக்குங்களே. அப்படி என்ன மீட்டிங்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வாயை மூடிக்கிட்டு கிளம்பு. ஆமா, என்கிட்ட மட்டும் ஒண்ணும் சொல்ல மாட்டியே. சரி வாங்க போவோம். ஸ்டெல்லா, ஏதாவது கால் இருந்தா எனக்கு டைவர்ட் பண்ணி விடு. நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகே சார். இன்று 5ஆம் வருட திருமண நாளை கொண்டாடும் சீதலதேவி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுபவர் கலா அத்தை, மாமா சத்தியமூர்த்தி, மதுஸ்ரீ, நந்தினி, தியாஸ்ரீ, அம்மா புவனேஸ்வரி, அப்பா மாரியப்பன் ஆகியோர். இன்று 5ஆம் வருட திருமண நாளை கொண்டாடும் சீதலதேவி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கவங்க கலா அத்தை, மாமா சத்தியமூர்த்தி, மதுஸ்ரீ, நந்தினி, தியாஸ்ரீ, அம்மா புவனேஸ்வரி, அப்பா மாரியப்பன். இன்று 5ஆம் வருட திருமண நாளை கொண்டாடும் சீதலதேவி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோருக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் anniversary டியர் சிஸ்டர் சீதலதேவி அண்ட் சுபாஷ் சந்திரபோஸ். எனது இனிய சகோதரி சீதலதேவி சுபாஷ் சந்திரபோஸ், அவங்க 2 பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாளை கொண்டாடும் சீதலதேவி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகிய இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். சீதலதேவி சுபாஷ் சந்திரபோஸ் உங்க 2 பேருக்கும் இனிய மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ஹாய் தமிழ் செல்வம், ஹாய் ராமு சமையல், ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், ஹாய் தெய்வம் கோவா, ஹாய் வாடிப்பட்டி அம்மா சமையல்,
ஹாய் சாந்தி காசி விஸ்வநாதன். ஹாய் ஹோம் மேக்கர்ஸ் ரங்கோலி சீக்ரெட்ஸ். ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி. ஹாய் மகேஸ்வரன். ஹாய் குக் வித் மீனா. ஹாய் டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட். ஹாய் மதுரை அம்மாச்சி சேனல். ஹாய் என்றும் நேசமணி சமையல். ஹாய் பவானி விளாக்ஸ். ஹாய் பிள்ளை தமிழ். ஹாய் வெனிஸ் ஃபேக்ட். ஹாய் சியா ஹோம் குக்கிங். ஹாய் நந்தினி மாரியப்பன். ஹாய் ரவரங்கோலி. ஹாய் பெல் குக்கிங். ஹாய் மணக்கோலம். ஹாய் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ் வில்லி. ஹாய் ஸ்மார்ட் நியூஸ் தமிழ். ஹாய் ஸ்வீட்டி எஸ்எஸ் விளாக்ஸ். ஹாய் எஸ்ஆர்எம் கிரியேஷன் தமிழ். ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ். ஹாய் சத்யா லைஃப் ஸ்டைல் சேனல். நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.